இளையான்குடி மாறநாயனார். சோழ நாட்டில் இளையான்குடி என்ற ஊர் இருந்தது. அந்த ஊரில் மாறனார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் விவசாய தொழில் செய்து வாழ்ந்தவர். வயல்களில் நல்ல விளைச்சல் கிடைத்ததால் செல்வமும் புகழும் அவரிடம் அதிகமாக இருந்தது. ஆனால் மாறனார் செல்வத்தை பெரிதாக நினைக்கவில்லை. சிவபெருமானின் அடியார்களுக்கு சேவை செய்வதையே வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியமாக எண்ணினார். சிவனடியார் என்று தெரிந்தாலே போதும், உடனே அவர்களை மரியாதையுடன் வீட்டிற்கு அழைத்து வருவார். இனிய மொழிகளை கூறி வரவேற்று அவர்களுக்கு உணவளிப்பார். அடியார்கள் மகிழ்ச்சியாக உண்பதை பார்த்து அவர் மனம் நிறைந்து போய்விடும். மாறனாரின் மனைவியும் அவரை போலவே பக்தி நிறைந்தவர். கணவர் செய்யும் தொண்டிற்கு எந்த நேரத்திலும் தடையாக இருக்கவில்லை. வீட்டிற்கு எப்போது அடியார்கள் வந்தாலும் முகம் சுளிக்காமல் உடனே சமையல் செய்து பரிமாறுவார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து அடியார்களுக்கு அமுது படைத்து வந்ததால் அவர்களுடைய வீட்டில் செல்வம் மேலும் பெருகியது. ஆனால் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை செய்ய எண்ணினார். மாறனார் செல்வம் இருக்கும்போது மட்டுமல்ல, வறுமை காலத்திலும் இத்திருப்பணியை செய்வார் என்பதை உலகிற்கு உணர்த்த விரும்பினார். அதன் பிறகு மாறனாரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. வயல்களில் விளைச்சல் குறைய தொடங்கியது. வீட்டில் இருந்த பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விற்கப்பட்டன. செல்வம் மெதுவாக குறைந்தது. ஆனால் மாறனாரின் மனம் மட்டும் மாறவில்லை. எப்படியாயினும் அடியார்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவரிடம் இருந்தது. பொருள் இல்லாத நேரங்களில் கடன் வாங்கியும் அமுது படைத்தார். சில சமயம் வீட்டில் இருந்த பொருட்களையே விற்று உணவு சமைத்தார். இவ்வாறு வறுமை வந்த பிறகும் அவர் தன் தொண்டை நிறுத்தவில்லை. ஒரு நாள் மிகவும் கடினமான நிலை ஏற்பட்டது. அன்று வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. மாறனாரும் அவரது மனைவியும் நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்தனர். இரவு நேரமாகிவிட்டது. வெளியே கனமழை பெய்து கொண்டிருந்தது. பசியால் உடல் களைத்திருந்தாலும் மாறனார் தூங்காமல் இருந்தார். அப்போது திடீரென்று வீட்டுக் கதவு தட்டப்பட்டது. மாறனார் உடனே எழுந்து கதவை திறந்தார். வாசலில் ஒரு சிவனடியார் நின்றிருந்தார். மழையில் முழுவதும் நனைந்து மிகவும் களைப்புடன் காணப்பட்டார். அவரை கண்டதும் மாறனார் மகிழ்ச்சியடைந்தார். ஐயா, உள்ளே வாருங்கள் என்று மரியாதையுடன் அழைத்து வந்தார். அவர் அமர இடம் கொடுத்து நனைந்த உடலை துடைக்க துணியும் கொடுத்தார். ஆனால் அடுத்த நொடியே மாறனாரின் மனதில் கவலை வந்தது. இந்த அடியவருக்கு பசி இருக்கும், ஆனால் வீட்டில் உணவு ஒன்றும் இல்லையே என்று நினைத்தார். உடனே மனைவியிடம் சென்று, இந்த சிவனடியார் மிகவும் பசியுடன் வந்திருக்கிறார், அவருக்கு என்ன உணவு கொடுப்பது என்று கேட்டார். அவருடைய மனைவி சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் மெதுவாக, இன்று வயலில் விதைத்த நெல் இருக்கிறது அல்லவா, அதை வாரி கொண்டு வந்தால் ஏதாவது செய்து அமுது படைக்கலாம் என்றார். அதை கேட்டதும் மாறனார் உடனே எழுந்தார். ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு மலையில் வயலை நோக்கி நடந்தார். அது நள்ளிரவு நேரம். இருட்டாக இருந்தது. மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் அடியவர் பசியோடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு மாறனார் வயலை அடைந்தார். மழை நீரில் மிதந்து கொண்டிருந்த நெல் முளைகளை கைகளால் வாரி கூடையில் நிரப்பினார். பிறகு அதை தலையில் சுமந்து வீட்டிற்கு கொண்டு வந்தார். அவருடைய மனைவி அந்த நெல்லை சுத்தம் செய்து சமைக்க தயாரானார். அப்போதுதான் அடுப்பெரிக்க விறகு இல்லாததை கவனித்தார். அதை கேட்ட மாறனார் உடனே வீட்டின் கூரையில் இருந்த மரச்சட்டங்களை எடுத்து வந்தார். இதை கொண்டு அடுப்பெரிக்கலாம் என்று மனைவியிடம் கொடுத்தார். அந்த மரச்சட்டங்களை வைத்து அடுப்பு எரிய வைக்கப்பட்டது. நெல் வறுக்கப்பட்டு அரிசி எடுக்கப்பட்டது. பிறகு சோறு சமைக்கப்பட்டது. சோற்றுடன் சேர்த்து தர கரை எதுவும் இல்லாததால் மாறனார் வீட்டருகே வளர்ந்திருந்த கீரைகளை பறித்து வந்தார். அவரது மனைவி அவற்றை சமைத்து எளிய உணவை தயார் செய்தார். உணவு தயாரானதும் மாறனார் அந்த துறவியரிடம் சென்றார். அவர் அமைதியாக படுத்திருந்தார். மாறனார் பணிவுடன், ஐயா, திருவமுது செய்ய எழுந்தருளுங்கள் என்றார். அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த சிவனடியாரின் உருவம் மறைந்து அங்கே சிவபெருமான் உமாதேவியுடன் காட்சி தந்தார். வீடு முழுவதும் ஒளி பரவியது. மாறனாரும் அவரது மனைவியும் அதை கண்டு திகைத்து கீழே விழுந்து வணங்கினார். சிவபெருமான் அவர்களை நோக்கி, மாறனே,
செல்வம் இருந்தபோதும் வறுமை வந்தபோதும் அடியார்களுக்கு அன்புடன் தொண்டு செய்தாய். உன் பக்தியும் உன் மன உறுதியும் எங்களை மகிழ்ச்சியடைய செய்தது என்று அருளினார். பின்னர் நீயும் உன் மனைவியும் எங்கள் சிவலோகத்தை அடைந்து பேரின்பம் பெறுவீர்கள் என்று ஆசீர்வதித்தார். இவ்வாறு எந்த நிலையிலும் இறையடியார்களுக்கு சேவை செய்வதை விடாமல் இருந்த பக்தியால் இளையான்குடி மாறநாயனார் நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், உண்மையான பக்தி என்பது வசதியில் மட்டுமல்ல, கஷ்டம் வந்தாலும் தர்மத்தையும் அன்பையும் விடாமல் இருப்பதில்தான் அதன் பெருமை இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.